வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்ல போகிறேன். பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி ரகசியம். 10 நிமிஷம் தினம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சுலபமாக கொண்டு வந்து 21 நாளில் சேர்த்துரும். கண்டிப்பாக நீங்கள் இதே இடத்துல எனக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. எனக்கு தெரியும் இது நடக்க போகுது நீங்கள் நினச்சது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்றதை மாத்திரம் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நினச்சது நடக்கணுமா? அதுக்காக பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ஏற்கனவே உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம், பஞ்சபூத ரகசியம் எல்லாமே சொல்லிட்டேன். இதை நீங்கள் முறைப்படுத்துறதுக்கு 5 வழி பின்பற்றினா போதும். அந்த 5 ரகசியம்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல சங்கல்பம். இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, ஒரு கோயிலுக்கு போனால் எதுக்காக வந்தோம்? இன்றைக்கி கல்யாண நாள், அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தோம். இல்லைன்னா இன்றைக்கி பிறந்த நாள், அதுக்கு நன்றி சொல்ல வந்தோம். இந்த சங்கல்பம்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த குறிக்கோளை கேட்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை கல்யாணத்தை கேட்கலாமா? இல்லை வேலையை கேட்கலாம். இல்லை அம்மா நல்லா இருக்கணும். இல்லை அப்பா சம்பாதிக்கணும் அதிகமாக. இல்லை தங்கச்சி கல்யாணம். இந்த குழப்பமே வேணாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதை தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க. இல்லைன்னா எந்த விஷயமா உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இந்த குழப்ப அலவரிசைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத தப்பான விஷயங்களாக கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த குழப்பமே வேணாம். தியானத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன வேணுன்றதில் தெளிவு இருக்கணும். அதை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுங்க. நான் இந்த ஊருக்கு போகணும், இது என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த வேலை வேணும், எது வேணுமோ அதை ஒரு மனசாக முடிவெடுங்க. எடுத்த அப்புறம் குழம்பாதீங்க. நீங்கள் எப்படி குழம்புறீங்களோ அதே போல் அந்த பிரபஞ்சம் குழம்பி போய் தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விஷயந்தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. 2வது காட்சிப்படுத்துதல். அதாவது நீங்கள் எதை விரும்புனீங்க? நான் இப்போ பைக்கை வச்சே சொல்கிறேன். முதல்ல பைக்கை நினச்சிங்க, அந்த பைக்கு வேணும்னு கேட்டீங்க. அடுத்தது அந்த பைக்கில் நீங்கள் எங்கெல்லாம் போக போகிறீங்க, அதில் யாரெல்லாம் ஏற்றி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு விஷயமாக நினச்சி லாங் ட்ரைவ் போக போகிறேன், நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம், அங்கே போக போகிறோம், இப்படின்னு நம்ம மைண்ட் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை முக்கியமாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய போகிறீங்க. இதை செஞ்சுட்டு அது மனசில் அதை நினச்சிக்கிட்டே படுத்து தூங்குங்க. அறிவியல் படி நம்ம மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க. நீங்கள் நினைக்க போகிற விஷயம் நடந்துட்டா மாதிரி நினைங்க. உங்கள் மூளை டோப்பமைன் அப்படின்ற ஒரு சுரபி சுரந்து அதை அடையிறதுக்கு தேவையான வழிகளை உங்களுக்கு காட்டும். நீங்கள் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் பேசாதீங்க. நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே அப்படியே அதே சிந்தனையோடு படுத்துருங்க. இது இன்னும் உங்கள் மனசில் ஆழமாக பதியறதுக்கு சுலபமாக இருக்கும். முதல்ல சங்கல்பம், 2வது நினச்சதை காட்சிப்படுத்தி பார்க்குதல், 3வது அதிர்வெண் மாற்றுதல் தரும். உங்களுக்கு ஏற்கனவே பிரபஞ்சத்தோட மொழியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னும் போது நீங்கள் அதை மாத்திரம் நினைங்க, நடந்துட்டா மாதிரி நினைங்க. அதை விட்டுட்டு இது நடக்குமா, இல்லை நடக்காதா, இல்லை இது வேணாம், அதை கேட்கலாமா, இப்படின்னு சந்தேகம், தயக்கம், பயம் இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த அதிர்வெண்ணால் மனம் கலங்கினபடி இந்த விஷயம் கேட்டால் எதிர்மறை அதிர்வுகள் தான் வரும். நீங்கள் எப்படி மனம் கலங்கி போயிருக்கிறீங்களோ அதே கலக்கத்தோடு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தரணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகும். இது நல்லா யோசிச்சுக்குங்க. நல்ல விஷயமாக அதிர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், நம்பிக்கையோடு கேளுங்க. முக்கியமாக நன்றி உணர்வோடு இருங்க. நன்றியை சொல்லுங்கள். எனக்கு கிடச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட இருக்குது, நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். இந்த விஷயத்தை நன்றி சொல்லுங்கள். 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வதா கர்மத்தடை. சில நேரங்களில் நாம் கடுமையாக முயற்சி செஞ்சு நினச்சது ஏன் நடக்கலை அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கர்மா தடை இருக்குது. இதுக்கு பயப்பட தேவையே இல்லைங்க. இதுக்கு நானே பரிகாரம் சொல்கிறேங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு நேர்மறை ஆற்றலாக மாறி உங்கள் விருப்பத்தில் இருந்த தடை மாறி உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா இந்த கர்மத்தடைன்றது
நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறோம், அதாவது சங்கல்பம் பண்ணுறோம், மனசில் நினைக்கிறோம், அதை வந்து காட்சிப்படுத்தி பார்க்குறோம். அடுத்தது மகிழ்ச்சியாகவே அந்த விஷயம் நடந்துட்டா மாதிரி நன்றி சொல்கிறோம். இதில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளால முடியலையே, இதெல்லாம் தான் கர்மத்தடை. இது நம்மளுக்கு எதுவுமே வேணாம். நம்ம வந்து கேட்டது நல்ல விஷயம் நடந்துடும், அது ஒன்றும் இல்லை, நான் நடத்தி காமிப்பேன், அந்த நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். இந்த 4 முடிஞ்சிச்சா, 5வது சரணாகதி. இந்த விஷயத்துக்கு முக்கியமான விஷயம் சரணாகதி. நீங்கள் எப்போவுமே ஒரு ஆபத்தில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களை தான் ஏன் நம்பிட்டேன், நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னா, அந்த ஆளால் முடியலன்னா கூட உங்களுக்காகவாது செஞ்சு கொடுத்துருவார். யோசிச்சு பாருங்களேன். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க, சரியான நேரத்தில் அதை நினச்சோம், பார்த்துட்டீங்க, யாரையும் இதுக்காக வந்து கஷ்டப்படுத்தலை, மனசு உடைக்கலை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய செயல் மாத்திரம்தான் வேணும். இப்படி எல்லாமே நடந்த அப்புறம் சரணாகதின்னு ஒன்று, அதாவது பிரபஞ்சம் பார்த்துக்கோ, நான் தேவையானதை கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருங்க. ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா, மண்ணில் விதைச்சிட்டு அடிக்கடி தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க செடி முளையும்? விதைச்சதுக்கு பின்னாடி தினம் நீர் ஊற்றணும். நீர் ஊற்றுறது தான் நீங்கள் நினச்சி செயல்முறைப்படுத்துறது. அதை பண்ணி பண்ணி பார்க்க 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 ஒரு நாள் அந்த விதை முளைத்து நீங்கள் தினமும் ஊற்றின நீர்னால் அமைதியாக பெரிய மரமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அதுபோல் உங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, பலனை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பின்னாடி நிறைய குரல் கேட்கும், நீ வந்து பண்ணுறது வேஸ்ட்டு, சட்டையே பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்கன்னு. யார் பேச்சும் கேட்காதீங்க. அதே ரூட்டில் போனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கலாம். இன்னொரு மேஜிக் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது நடக்குமா, இவங்க இப்படி சொல்கிறாங்களே 21 நாள். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். தினம் காலைல எழுந்திரிக்கிறீங்களே, இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, ஒரு 3 நிமிஷம்னு வச்சுங்களேன். தினம் காலையில் எழுந்ததுமே எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி என்னுடைய நாள் மகிழ்ச்சியான நாள், இந்த 3 விஷயத்த சொல்லுங்களேன். எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது, நான் இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய நாள் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இந்த விஷயத்தை 21 வாட்டி தினம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை எப்பவும் போல் செய்யுங்க. காலைல எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது மனசில் பதிஞ்ச முதல் வார்த்தை. நைட்டெல்லாம் தூங்கியிருக்கீங்க, அப்போ எந்திரிக்கும் போது இதை 21 வாட்டி சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லா நடக்கும். நீங்கள் நல்லா இருக்கணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதை 21 நாள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த சாம்பிளுக்கு இதை ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த 3 நாள் உங்கள் மனசு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எதிர்க்கு ஒருத்தன் தப்பாக பேசினா கூட உங்களுக்கு பெருசாக மதிக்க தோணாது. உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்க தோணும். ஏன்னா நீங்கள் போகிற ரூட்டு இப்போது உயர்வை நோக்கி. அப்போது இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. நிறைய இன்னும் பிரபஞ்ச ரகசியம்லாம் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கதை சொல்கிறேன் இல்லையா, அந்த கதையிலையும் நிறைய பிரபஞ்ச விஷயந்தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா இருக்க தான் சொல்கிறேன். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் இதை முயற்சி எடுத்துகிட்டு பலன் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.